தேங்க் யூ. உங்க கோச்ச பத்தி சொல்லுங்க. கோச்சே எங்க அப்பாவுக்கு தாண்டி இன்னொருத்தர் இருக்கார்ல சார். மரியர் கேம் சார். எஸ் சார். அவங்கள பத்தி அவங்க வந்து 9 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன். 2 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன். அவர் தான் ஒன்லி ஒன் அர்ஜுன் அவார்டு கேரம்ல. ஸோ அவர் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு இப்போ. ஓகே. 3 இயர்ஸ். உங்களை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களாலேயும் சாதிக்க முடியும், அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால். சூப்பர். அதுதான் சொல்லுவேன். கேரமில் நிறைய பேர் எங்கள் கிளப்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கஷ்டப்படுறாங்க தான். அவங்களுக்கும் ஒன்று தான் சொல்லுவேன், எவ்வளோ தோத்தாலும் ஒரு நாள் வெற்றி அடைய முடியும் நம்மளால. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். நைஸ். எனக்கு என்ன விஷயம்னா, கேரம் மேலே பெரிய ஃபோக்கஸ்டே இல்லைப்பா. உண்மையான விஷயம் அதுதான். உங்களுக்குமே தெரியாது, பெருசாக ஃபோக்கஸ்ட் ஆகலை. பட் காசிமா ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேரம் பிளேயர்ப்பா காசிமா இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா கேரமை வந்து யாருமே மதிக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அது எங்களுக்கு ஃபேஷன். அதை வெளியே காட்டணும்னா நம்ம இந்த மாதிரி வின் பண்ணி தான் காட்ட முடியும். ஸோ வின் பண்ணி காட்டிடுவோம். இப்போ எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த ஒரு இது எப்படி நல்லா இருக்கா, ஜாலியாக இருக்காது? ஏன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கொடுத்த வெல்கம் செம்மையாக இருந்துச்சு. அதை எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய வெல்கம் இருக்குன்னு? இல்லை, எதிர்பார்க்கல. ஓகே. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? வெஸ்ட்லி நீங்கள் வரும்போது பயங்கரமாக வந்தீங்க. ஒரு அதான் தமிழ்நாட்டோட தங்க இளவரசி எப்படி வரவேற்கணுமோ அப்படி பயங்கரமாக வரவேற்றாங்க. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த நேரம். ஏன்னா என்னை வச்சு நிறைய பேர் எங்கள் சிஎன்சிசி கிளப்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அது சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த ஒரு ஸ்பெஷலான கால்ஸ்னால் யாருடைய கால்? சிஎம் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. கால்ஸ் பண்ணல. சிஎம் வந்து வாழ்த்து போட்டுருந்தார், தங்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிஎம் இவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க. அவரை போய் மீட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டேவே. மீட் பண்ணதில் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னோடனே போனோடனே அவர் சொல்லிட்டாரு, ஆக வேண்டியது ஆகுமா, நீ விளையாடுறத விளையாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சார் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கேரமில் இவ்வளோ பெரிய சாம்பியன் ஆயாச்சு. இப்போ காசிமாவுக்கு அடுத்து என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டையில்? அடுத்த வர வேர்ல்ட் சாம்பியனும் நான் வின் பண்ணணும்னு. ஓகே. யார் அது? எதாவது ஐடியாஸ் இருக்கா? எந்த பிளேயராவது பீட் பண்ணணும்னு ஐடியா இருக்கான்னு கேட்குறேன். ரேஷ்மி குமாரி இருக்காங்க. அவங்க 3 டைம் வேர்ல்ட் சாம்பியன். நான் 4 டைம் வின் பண்ணணுன்ட்டு இது. அவங்களோட ரெக்கார்டை உடைக்கணுன்றது தான் மைண்ட் செட். வெரி குட். நைஸ். நல்ல ஆசைகள் தான். ஸோ இப்போது காசிமா வந்து இங்கே கேரம் விளையாடுற பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும், உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பெண்களாகட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? இங்கேருந்து விளையாடுறவங்களுக்கு இந்த இடத்த மாற்றணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரி நம்ம வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் என்ன இருந்தாலும் சரித்திரத்தை மாற்ற முடியும். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த இடத்த மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோ வேறு விஷயம், நீங்கள் முன்வைக்கிற விஷயம் என்னவாக இருக்கும்? இவ்வளோ பெரிய கேரம் பிளே ஜெயிச்சிங்க, உனக்கு என்னவா வேணும்னு கேட்குறப்ப நீங்கள் முன்வைக்கிற விஷயம் என்னவாக இருக்கும்? இந்த இடத்த தான் கேட்பேன் நான். இடத்த மட்டும். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து வளர்ந்தேன். இந்த இடத்த விட்டுற முடியாதுல்ல. ஸோ இந்த இடம் எனக்கு கிடைக்கணும்.